ஹாய் ஜீனியஸ், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஈஸி மேக்ஸ் அம்புட்டு ஈஸி. மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக போடலாம் ஜீனியஸ். பார்த்தீங்களா, ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் உங்களை மாதிரி. ஜீனியஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஜீனியஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் சம் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நியரஸ்ட் வேல்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இப்போ 100க்கு பக்கத்தில் இருக்கிறது, 1000க்கு பக்கத்தில் இருக்குது, 10,000 பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் ஸ்கொயர் பண்ணலாம் ஜீனியஸ். இப்போ உங்ககிட்ட 95 ஸ்கொயர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜீனியஸ். 95ங்கிறது வந்து 100க்கு பக்கத்தில் இருக்காங்க ஜீனியஸ். பாருங்க ஜீனியஸ், ஈஸியாக சொல்லிடலாம் ஜீனியஸ். கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஜீனியஸ். உங்களாலேயும் சொல்ல முடியும் ஜீனியஸ். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா லைஃப் டைமும் கண்ணை மூடிட்டே சொல்லலாம் ஜீனியஸ். யங் ஜீனியஸ், திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாது இல்லை, மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட திங்ஸே, கால்குலேட்டர், கம்ப்யூட்டரு அந்தளவுக்கு டேலண்ட்டாக இருக்கும்போது இறைவனால் கண்டுபிடிச்சவங்க, இறைவனால் படைக்கப்பட்ட நாம் எந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருப்போம். முயற்சியே முதல் வெற்றி ஜீனியஸ். முயற்சி பண்ணால் போதும் ஜீனியஸ். இங்கே எல்லாமே சாத்தியம்தான் ஜீனியஸ். யூ கேன், உங்களால் முடியும் ஜீனியஸ். ஜீனியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 95 ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 9025 ஜீனியஸ். இதே 97 × 97 ஸ்கொயர்னா என்னன்னு தெரியுமில்ல ஜீனியஸ். அதே நம்பரால் மறுபடியும் இன்டூ பண்ணும் ஜீனியஸ். இப்போ 97 ஸ்கொயர்னா 97 × 97 அர்த்தம் ஜீனியஸ். 95 ஸ்கொயர்னா 95 × 95. தமிழ் மீடியம் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா 95 வர்க்கம் கேட்டாங்கன்னா 95 × 95 அப்படின்னு அர்த்தம் ஜீனியஸ். ஓகே, இப்போ 97 ஸ்கொயர், அதாவது 97 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா ஜீனியஸ் 9409 ஜீனியஸ். 9409 ஜீனியஸ். இதே உங்ககிட்ட 103 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா, ஓகேங்களா ஜீனியஸ், 103 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா 10609. இதே உங்ககிட்ட 107 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜீனியஸ் 11449. 11449 11449. ஓகேங்களா ஜீனியஸ். உங்களுக்கு சொல்லி வச்சுட்டேன் ஜீனியஸ். யூ கேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அழகாக தெளிவாக உங்களுக்கு புரியும். நான் இருக்க ஜீனியஸ் உங்களுக்கு சூப்பராக கொண்டு வந்துடும் ஜீனியஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் வாட்ஸ்அப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஜூம் மீட்டிங் லைவ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். யாருக்கு எந்த கிளாஸ் தேவைப்பட்டாலும் என் நம்பர் எல்லாம் தெரியுமில்ல ஜீனியஸ். என் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் போயிட்டுருக்குது. இன்னும் ரொம்ப கம்மி சீட் தான் ஜீனியஸ் இருக்குது. உங்களை மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஜீனியஸ். ஸோ இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க, இன்னும் நம்ம லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் நம்பர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. 9842616790. 9842616790. இது பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது, ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, சூப்பர் மேஜிக் எப்படி பண்ணுறது, இன்னும் பல அற்புதமான கலைகள் சொல்லித்தரேன் ஜீனியஸ். கூடவே 500 இயர் கேலண்டர் ஜீனியஸ், 1 இயர் 2 இயர் கேலண்டரில் ஜீனியஸ் 500 வருஷம் கேலண்டர். எந்த டேட்டை கேட்டாலும் கிழமை எப்படி சொல்கிறது, அழகாக கரெக்டாக சொல்கிறது, இன்னும் பல அற்புதமான கலைகளை பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க சீக்கிரம், ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க. கால் பண்ணுங்கள், உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அவங்களுக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் பயன்பெறட்டும். ஏன்னா கல்வி கொடுக்கறது கண்ணு கொடுக்க சமம். உங்கள் லைவ் கிளாஸ் வேணுமா, வாட்ஸ்அப் கிளாஸ் வேணுமா செலக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கிளாஸ்னால் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் கற்றுக்கலாம். மார்னிங் 6லேருந்து நைட் 10க்குள்ளே 14 ஹவர்ஸில் எனி ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி, அல்லது எனி ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அழகாக கற்றுக்கலாம். நான் இருக்க ஜீனியஸ். உங்களுக்கு எனக்கு பல வருட கலைகளை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துறேன் ஜீனியஸ். லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜீனியஸ். ஏஜ் வந்து 7 ஏஜ்லேருந்து 70 ஏஜ் வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் ஜீனியஸ். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூப் ரூட் சம்ஸ்லாம், ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற சம்ஸ்லாம் சும்மா செகண்டில் போடலாம் ஜீனியஸ். ஆமாம், இது ரொம்ப ஈஸி ஜீனியஸ். இப்போ 57/7 கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக சொல்லலாம் ஜீனியஸ்.
8.142857. இதே உங்ககிட்ட 5/11 டிவைட் பை 11 என்ன கேட்டாங்கன்னா 0.4545. இந்த மாதிரி நிறைய இருக்குது ஜெனியஸ். இதே உங்ககிட்ட வேறு ஸ்கொயர் சம் கேட்டாங்கன்னா 35 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா 1225, 75 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா 5625, 95 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா ப்ளஸ் ஒன் ஜெனியஸ் 9025. அப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பரை இன்டூ பண்ணுறது ஜெனியஸ். இப்போ உங்ககிட்ட இப்போ எக்ஸாம்பிள் 82 × 88 எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் இல்லாமல் டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் 82 × 88 என்ன கேட்டாங்கன்னா 7216, 7216. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜெனியஸ் கொஸ்டின் கேட்கவே மைண்ட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணி மனக்கணக்கு, கடவுள் கொடுத்த பொக்கிஷம் பிரெயின், மனசுலேயே கால்குலேட் பண்ணி அசால்ட்டாக சொல்லலாம் ஜெனியஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே அப்படியே அசந்துருவாங்க ஜெனியஸ் உங்கள் டேலண்ட்டை பார்த்து. ஏன்னா இங்கே எல்லோரும் ஜீனியஸ் தான் ஜீனியஸ். வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க சீக்கிரம் ஜீனியஸ் ஆகுறாங்க. பயன்படுத்தாதவங்க நான் மைனஸ் பேச மாட்டேன் ஜீனியஸ். ஓகே, இப்போ பாருங்க ஜீனியஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல ஜீனியஸ் 100க்கு பக்கத்தில் 1000க்கு பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுறது பார்க்கலாமா ஜீனியஸ்? நல்லா லிசன் பண்ணிக்கங்க, ஃபினிஷ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். டெய்லி புது விஷயம் நிறைய கற்றுக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா ஜெனியஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே பாருங்கள், இதுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுற மூலமாக நாங்கள் போகிற புது வீடியோஸ் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அழகாக பார்க்கலாம். இப்போ பாருங்க ஜெனியஸ், இப்போ பேஸ் வேல்யூ 100. இப்போ எக்ஸாம்பிள் 100, இப்போ 100 பேஸ், அதாவது 100க்கு பக்கத்தில் இருக்க நம்பரில் எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது பார்க்க போகிற ஜெனியஸ். 100க்கு பக்கத்தில் என்ன ஜெனியஸ் இருக்குது? இப்போ மோர் ஆர் லெஸ் 10 வச்சுக்கோங்க ஜெனியஸ். அதாவது 90லேருந்து 110 வரைக்கும் 100க்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஜெனியஸ். 91, 92 ஸ்கொயர், 93 ஸ்கொயர், 103 ஸ்கொயர், 107 ஸ்கொயர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன் ஜெனியஸ், அப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஜெனியஸ். இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்கள். இப்போது உங்ககிட்ட 104 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெனியஸ். பாருங்க ஜெனியஸ் எவ்வளோ சந்தோஷப்பட போகிறீங்க. இதில் பாருங்கள், இது வந்து 100 விட எத்தனை நம்பர் ஜெனியஸ் பெருசாக இருக்குது? 4 நம்பர் பெருசாக இருக்குது. இந்த கடைசி நம்பர் 4-ஐ ஆட் பண்ணுங்க ஜெனியஸ். 104 + 104 + 4 108. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் முடிஞ்சது ஜெனியஸ். ஆன்சர் 2 பார்ட்டாக பிரிக்கலாம் ஜெனியஸ். முதல் பகுதி முடிஞ்சது ஜெனியஸ், அவ்வளோதான் ஜெனியஸ். 100 விட எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த நம்பர் அந்த கொஸ்டின் கூட ஆட் பண்ணால் ஹேண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துடும் ஜெனியஸ். 104ங்கிறது வந்து 100 விட 4 எச்சா இருக்குது ஜெனியஸ், அதனால் 4 ஆட் பண்ணுறோம். ஸோ 108 இது மைண்ட்லேயே போட்டுடலாம் ஜெனியஸ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சரோட 2ஆம் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஜெனியஸ். இந்த 4 ஸ்கொயர் இருக்குல்ல ஜெனியஸ், இதான் ஜெனியஸ் ஆன்சர். 4 ஸ்கொயர் என்ன ஜெனியஸ்? நான் சொல்லியிருக்கேன் ஜெனியஸ், ஸ்கொயர்னா அதே நம்பரால் இன்ட்டு பண்ணணும். 4 4s are 16. போட்ட ஆன்சர் ஜெனியஸ், போட்டாச்சு ஜெனியஸ். ஆன்சர் வந்து 10,816. இன்னொரு சொல்கிற ஜெனியஸ், உங்கள்கிட்ட இப்போது 107 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு பக்கத்தில் தான் ஜெனியஸ் இருக்குது. அப்போ ஈஸியாக போட்டுடலாம் ஜெனியஸ். வெரி குட். இப்போ எது கூட ஜெனியஸ் ஆட் பண்ணணும்? 107. யூ கேன், உங்களால் முடியும். 107ங்கிறது 100 விட எத்தனை நம்பர் அதிகமாக இருக்குது ஜெனியஸ்? வெரி குட், 7 அதிகமாக இருக்குது. அப்போது இந்த 7-ஐ ஆட் பண்ணால் போதும் ஜெனியஸ். இந்த 7-ஐ ஆட் பண்ணு ஜெனியஸ். 107 + 7 ஈஸியாக போட்டுடலாம் ஜெனியஸ். 114. இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் ஓகே ஜெனியஸ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் என்னென்னா இந்த 7-ஐ ஸ்கொயர் பண்ண ஆன்சர் ஜெனியஸ் 7 சார், அல்லது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க 7 × 7 இன்னும் ஈஸியாக இருக்கும். 7 × 7 7 7 சார் 49. ஆன்சர் போட்டாச்சு ஜெனியஸ். 11,449. 11,449. இது கரெக்டாக பார்க்கலாமா ஜெனியஸ்? 107 ஸ்கொயர் வந்து 11,449 கரெக்டாக பார்க்கலாங்களா? கால்குலேட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஜெனியஸ்.
உங்கள்கிட்ட கால்குலேட்டர் இருந்தால் நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அங்கே இருக்குது ஜெனியஸ், பாருங்கள் ஜெனியஸ். 107 ஸ்கொயர் பாருங்க ஜெனியஸ். 11449, 11,449. சூப்பர் ஜீனியஸ். ஜீனியஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜீனியஸ், பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். 105 ஸ்கொயர் இருக்குது ஜீனியஸ். ஸ்கொயர் பண்ணுங்கள். 105 × 105 அழகாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ கேன். என்ன ஜீனியஸ் பண்ணணும்? வெரி குட். 100 விட 5ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 5 வந்து ஆட் பண்ணணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், டக்குன்னு சொல்லிடலாம். 105 + 5 110. இப்போது இது 2 இன்ட்டு பண்ணுங்கள். 5 5 சார் 25. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஆன்சர் வந்து 11,025. ஜீனியஸ் முக்கியமான விஷயம் என்னென்ன ஜீனியஸ், பேஸ் 100 சொல்லியிருக்கேன் ஜீனியஸ். 100க்கு எத்தனை ஜீரோஸ் ஜீனியஸ்? 2 ஜீரோஸ். அப்போது எப்போதும் மைண்ட் செட் பண்ணுங்கள், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர், அதாவது ஸ்கொயர் பண்ணி போடுற செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் 2 டிஜிட் வரணும் ஜீனியஸ். பேஸ் வேல்யூ 100 இருந்தால், அதாவது நம்ம ஸ்கொயர் பண்ணுற நம்பர் 100க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சரில் வந்து 2 டிஜிட் வரணும் ஜீனியஸ். சப்போஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே அழகாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். இப்போ 103 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜீனியஸ். 3ஆல் ப்ளஸ் பண்ணுவீங்களா? 3ஆல் ப்ளஸ் பண்ணால் 106 வருங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் ஓகே ஜீனியஸ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் 3 ஸ்கொயர், 3 3 சார் 9. இங்கே பாருங்கள், இங்கே தான் சொல்ல வந்த ஜீனியஸ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் வந்து 100 பேஸ் வேல்யூ சொன்ன ஜீனியஸ். 2 ஜீரோஸ் வருதுங்களா? அப்போ 2 டிஜிட் தான் வரணும். இங்கே 1 டிஜிட் தான் ஜீனியஸ் வந்திருக்கு. எப்போ 1 டிஜிட் வருதோ யார் சொல்கிறீங்க பார்க்கலாம் ஜீனியஸ். ஒரு சிங்கிள் நம்பர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் 2 டிஜிட்டாக மாற்றணும். மூளை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் டிஜிட் 9ங்கிறது சிங்கிள் டிஜிட் நம்பர், 1 டிஜிட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் 2 டிஜிட்டாக மாற்றணும். முன்னாடி என்ன சேர்த்தணும்? கெஸ் பண்ணுங்கள். வெரி குட் ஜீனியஸ். ஃப்ரண்ட்டில் 0 போட்டால் 9ங்கிற நம்பர் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ 2 டிஜிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது ஆன்சர் வந்து 10,609. 10,609. இன்னும் சொல்ல நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பேஸ் வேல்யூ வந்து 100ங்கும் போது 100க்கு பக்கத்தில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ண சொன்னாலும் ஆன்சரோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டிஜிட் வந்து 2 டிஜிட் வரணும். ஏன்னா 2 ஜீரோ 100ல் 2 ஜீரோஸ் இருக்குங்களா? ஸோ 2 டிஜிட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிஜிட்டில் வரணும். இப்போ பாருங்கள், இன்னும் அழகாக புரியும் பாருங்கள். 102 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா, 102 × 102 என்ன கேட்டாங்கன்னா, மற்றவங்கள தான் கஷ்டப்படணும் ஜீனியஸ். 102 × 102 போட்டு 2 2 4, 2 × 0 அப்படி போட்டு எத்தனை ஸ்டெப் போடணும். ஆனால் நீங்கள் அழகாக போட்டலாம் ஜீனியஸ். 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100 விட 2 தான் இங்கே அதிகமாக இருக்குது. 102 + 2 104. இந்த நம்பரை இங்கே போட்டு ஆட் பண்ணணும். இப்போது யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். 2 ஸ்கொயர் இங்கே போகணுங்களா? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சரு இங்கே இந்த சொல்லிக்கலாம் ஜீனி. பேஸில் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் இங்கே வரணும். இப்போ 2 ஸ்கொயர் வந்து 2 2 சார் 4. 4ங்கிறது 1 டிஜிட் நம்பர். அப்போ என்ன ஜீனிஸ் பண்ணணும்? 4ங்கிற நம்பர் மாறக்கூடாது, ஆனால் 2 டிஜிட்டாக மாற்றணும். அப்போ முன்னாடி என்ன போடலாம்? வெரி குட், சூப்பர் ஜீனிஸ். கை கொடுங்க, சூப்பர். ஃப்ரண்ட்டில் 0 போட்டுக்கோங்க. அவ்வளோ ஜீனிஸ், ஆன்சர் போட்டாச்சு. ஓகே, இது வந்து 100 விட அதிகமான வேல்யூ பார்த்தோம். இப்போ 100 விட கம்மியாக பார்க்கலாம் ஜீனிஸ். எவ்வளோ சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்கள். இப்போ 97 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜீனிஸ். இது வந்து 100 விட கம்மியாக இருக்குது ஜீனிஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 100 விட கம்மியாக இருக்குனால என்ன கம்மியாக இருக்குது ஜீனிஸ்? 100 விட எத்தனை நம்பர் கம்மியாக இருக்குது? 7ங்கிறது 3 நம்பர் கம்மியாக இருக்குது. இப்போ 3 மைனஸ் பண்ணுங்கள். 3 மைனஸ் பண்ணால் 94. ஓகேங்களா? எதை மைனஸ் பண்ணமோ அதை ஸ்கொயர் பண்ணி போடணும் ஜீனியஸ். எது மைனஸ் பண்ணுறோமோ அதை ஸ்கொயர் பண்ணி போகணும் ஜீனியஸ். 3 ஸ்கொயர் 9. யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஜீனியஸ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் வந்து 1 டிஜிட் வந்துருக்கு ஜீனியஸ். அப்போது 100, இதுக்கு 97ங்கிறது 100 தான் பேஸ் வேல்யூ. 100 விட கம்மியாக இருக்குது. அப்போ 2 ஜீரோஸ் 100க்கு 2 டிஜிட் வரணும். அப்போ இங்கே 1 டிஜிட் போட்டாச்சு, இங்கே 0 போட்டால் முடியுது. சூப்பர் ஜீனியஸ். 9,409. இப்போ யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஜீனியஸ். 95 ஸ்கொயர். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், தப்போ ரேட்டும் முயற்சி பண்ணுங்கள்.
100 விட எத்தனை நம்பர் மைனஸ் கம்மியாக இருக்குது? கம்மியாக இருந்தால் ஓகேங்களா? எத்தனை நம்பர் கம்மியாக இருக்குது? 5 கம்மியாக இருக்குது. ஸோ 5 கம்மியாக இருக்குது, -5 ஓகேங்களா? அப்போது கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும் ஜீனியஸ், அதிகமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும் ஜீனியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 102² என்ன பண்ணணும் ஜீனியஸ்? இந்த 2 வந்து அதிகமாக இருக்க 2 வந்து ப்ளஸ் பண்ணணும். 95, 97, 93 வந்துச்சுன்னா 100 விட கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்க நம்பரை வந்து மைனஸ் பண்ணணும். ஈஸி ஜீனியஸ். இப்போ 95 - 5 வெரி குட். இந்த 95 - 5 90. இப்போது எவ்வளோ அழகாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஆன்சர் என்ன பண்ணணும்னா எதை மைனஸ் பண்ணுமோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் போதும். எந்த நம்பர் மைனஸ் பண்ணணும் ஜெனிஸ்? 5 மைனஸ் பண்ணோம். 5 ஸ்கொயர் மீன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஜெனிஸ், 5 × 5, 5 5 சார் 25. இங்கே பாருங்கள் 2 டிஜிட்டாகவே வந்துருச்சு. இன்ட்டு பண்ணும்போது 2 டிஜிட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு பண்ணும் 1 டிஜிட் வந்தால் தான் ஃப்ரண்ட்டில் 0 போட்டு 2 டிஜிட்டாக மாற்றி போட்டுடணும். ஓகே ஜெனிஸ், இந்த சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தான் ஜெனிஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் ஜெனிஸ். 1000, 10,000 இதே மெத்தட் தான் ஜெனிஸ். பாருங்கள் இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. இப்போ 1008² கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெனியஸ். இப்போது 1000 இது வந்து பேஸ் வேல்யூ 1000 ஜெனியஸ். 1000 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ 1000 தான் பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ 1000. பேஸ் வேல்யூ 1000. செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஆன்சர் பேஸ் வேல்யூ எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் வரணும் ஜெனியஸ். செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஆன்சர் இப்போ என்ன பண்ணும் ஜெனியஸ்? இது ப்ளஸ் 1000 விட எத்தனை ஜெனியஸ் அதிகமாக இருக்குது? 8. அப்போது அதிகமாக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் போடணும். சூப்பர் ஜெனியஸ். அதிகமாக இருந்தால் ப்ளஸ். இப்போ 8. அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 1008 + 8 அழகாக தெரியும் எல்லாத்துக்கும். 1008 8 கூட ஆட் பண்ணால் 1016. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த ஆன்சர் முடிச்சிட்டோம். செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஆன்சர் என்ன பண்ணணும் ஜெனியஸ்? 3 டிஜிட் வரணும். ஏன்னா இங்கே 3 ஜீரோஸ் இருக்குது. 1000ங்கிறது 3 ஜீரோஸ். இப்போ யார் சொல்கிறீங்க மூளை யூஸ் பண்ணுறீங்க பார்க்கலாம். 8 ஸ்கொயர் பண்ணுங்கள். எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணுமோ அதை ஸ்கொயர் பண்ணணும். எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணணுமோ அதை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸாக இருந்தால் எந்த நம்பர் மைனஸ் பண்ணணுமோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே ரெடி. ஆல் த பெஸ்ட் ஜெனியஸ். 8 ஸ்கொயர் என்ன ஜெனியஸ்? 8 8 சார் 64. யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். 64ங்கிறது 2 டிஜிட் நம்பர். 64ங்கிறது 2 டிஜிட் நம்பர். அப்போ என்ன ஜெனியஸ் பண்ணணும்? சூப்பர் ஜெனியஸ், ஹேட்ஸ்அப் ஃபார் யூ. முன்னாடி 0 போட்டு அதை 3 டிஜிட்டாக மாற்றிக்கணும். ஏன்னா பேஸ் வேல்யூவில் வந்து 1000ல் வந்து 3 ஜீரோஸ் இருக்குது. மைண்ட் செட் பண்ணுங்கள். பேஸ் வேல்யூ 100, 1000, 10,000, lakh, 10 lakh எவ்வளோ பேர் நம்பராக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் நியரஸ்ட் வேல்யூஸை வந்து ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணணும் ஜெனியஸ்? ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அது அந்த பேஸ் வேல்யூட கம்மியாக இருந்தால் மைனஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் த ஆன்சரில் போடணும். பேஸ் வேல்யூட அதிகமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணி எத்தனை நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் த ஆன்சரில் போடணும். செகண்ட் ஆஃப் த ஆன்சர் என்ன ஜெனியஸ்? ரொம்ப ரொம்ப ஈஸி ஜெனியஸ். எதை மைனஸ் பண்ணுறீங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி போடணும், அல்லது எதை ப்ளஸ் பண்ணுறீங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி போடணும். அப்படி போடும்போது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா ஜெனியஸ்? அது அழகாக உங்களுக்கு புரியும். பேஸில் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் செகண்ட் ஆஃப் ஆஃப்தில் வரணும். செகண்ட் ஆஃப் த ஆன்சரில் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் 93² கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது என்ன ஜெனியஸ் பண்ணணும்? இப்போது உங்களுக்கு 100 விட எத்தனை ஜெனியஸ் கம்மியாக இருக்குது? 93. 7 கம்மியாக இருக்குது. அப்போ 7 மைனஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன்சர் போட்டுட்டு செகண்ட் ஆஃப் த ஆன்சரில் 7 ஸ்கொயர் பண்ணணும் 49. 49ங்கிறது 2 டிஜிட் நம்பர் அப்படியே போட்டலாம். சப்போஸ் 2 ஸ்கொயர் பண்ணி 4 வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 0 போட்டு 04 போடணும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஜெனியஸ். இப்போ 64க்கு முன்னாடி என்ன வரும் சொல்லுங்கள் ஜெனியஸ்? யூ கேன். சூப்பர், அப்ளை சொல்லிட்டீங்களா? வெரி குட். 0. இப்போ பாருங்கள் 1 2 3. இங்கே பாருங்கள் 3 டிஜிட் 1 2 3 3 ஜீரோஸ். ஸோ பேஸில் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் வந்து செகண்ட் ஆஃப் த ஆன்சரில் வரணும். லாஸ்ட் சம் நீங்களே போடுங்க பார்க்கலாம். கடைசி சம் யூ கேன், உங்களால் முடியும். 10,005 ரொம்ப ரொம்ப ஈஸி ஜெனியஸ். பேஸ் வேல்யூ என்ன ஜெனியஸ்? 10,000. அதாவது 10,000 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே இப்போ பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? இது வந்து +5. 10,000 5 வந்து ப்ளஸ், 5 வந்து அதிகமாக இருக்குது. +5 5 ப்ளஸ் பண்ணால் 10,010. ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஆன்சர் டக்குன்னு போட்டாச்சு. செகண்ட் ஆஃப் த ஆன்சர் பாருங்கள். எத்தனை ஜீரோஸ் இருக்குது பேஸில்? 4 ஜீரோஸ். ஸோ 4 டிஜிட் வரணும். யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். 5 ஸ்கொயர் எதை ப்ளஸ் பண்ணுமோ அதை ஸ்கொயர் பண்ணுமா ஜெனியஸ்?
5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ சொல்கிறோம் செம்ம பிரில்லியன்ட். 25ங்கிறது 2 டிஜிட் நம்பர். ஆனால் இங்கே பேஸ் வேல்யூ 4 டிஜிட் இருக்குது. அப்போ 4 டிஜிட் வரணும். அப்போ முன்னாடி எத்தனை ஜீரோஸ் ஜென் பண்ணணும்? வெரி குட், 2 ஜீரோஸ். அவ்வளோ ஜீனிஸ் ஆன்சர் போட்டு எவ்வளோ பெரிய செம்ம பாருங்கள், எவ்வளோ பெரிய செம்ம அசால்ட்டாக போட்டோம் சாமி. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது ஜீனியஸ். நான் இருக்க ஜீனியஸ் உங்களுக்கு, சரிங்களா? ஐ டூ மை லெவல் பெஸ்ட். நான் இறைவனோட அருளால் நிறைய கற்று வச்சுருக்கேன், நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் கற்றுக்கொண்ட கலையும் சொல்லித்தர போகிறேன், கண்டுபிடிச்ச கலையும் சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம நம்பர் தெரியுமில்ல ஜீனியஸ், 9842616790. மெயின் கிளாஸு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸு. லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கிளாஸ் வேணுங்கிறவங்க ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணுவேன், நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் அழகாக பார்த்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதில்ல, வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பிக்கை இருக்குது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்படட்டும். இந்த அற்புதமான ஈஸி மேக்ஸ் கலையை அவங்களும் கற்றுக்கட்டும். ஏன்னா கல்வி கொடுக்குறது கண்ணு கொடுக்க சமம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நேம் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் எது சொன்னோம் நல்லதுக்கான்னு சொல்லுவேன் ஜெனியஸ். ஏன்னா சீட் இன்னும் ரொம்ப கம்மி தான் ஜெனியஸ் இருக்குது. ஏன்னா லைவ் கிளாஸில் 100 பேர் தான் ஜெனியஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியாதில்ல, ஓகேங்களா? ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்களும் அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீனியஸ், பாய். இமைகள் பிரிவது பார்வைக்காக, இதழ்கள் பிரிவது வார்த்தைக்காக, நாம் இப்போது பிரிவது ட்ரைனிங் கிளாஸில் சந்திப்பதற்காக.